Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. தேவனுடைய வார்த்தை என்ன வாக்கு பண்ணுகிறது? அந்த வாக்கு தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக நீங்கள் கண்டு அந்த காட்சியை உங்கள் கண்களிலிருந்து விட்டுவிடவே கூடாது. வேற காட்சியை கொண்டு வந்துடக்கூடாது. வெற்றியின் காட்சியே இருக்க வேண்டும், தோல்வியின் காட்சியை கொண்டு வந்துடக்கூடாது. சுகவீனமா இருக்கிறவர்கள் சுகவீனத்தின் காட்சியை, பலவீனத்தின் காட்சியை முன்னால வச்சிடக்கூடாது. சுகத்தின் காட்சியை, ஆரோக்கியத்தின் காட்சியை முன்னால வைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அதன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே. அங்கேயும் இதோன்றாரு. இதோன்னா பார். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆயி பட்டணத்தையும் எரிகோ பட்டணத்தை எடுத்தது போல தான் எடுக்க போற. நீ எப்படி எடுக்க போற? முதல்ல பார். இது எல்லாத்தையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்பதை பார் என்று சொல்லுகிறார். அதே பிரின்சிபல் தான் பாருங்க. நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் இதுதான். முதல்ல பார்க்க சொல்றாரு, அப்புறம் தான் அவன் கையில் வந்து அது கிடைக்கிறது. எப்படி பார்க்க வேணும்? இது தன்னுடையது என்று பார்க்க வேண்டும். எதை தன்னுடையது என்று காண்கிறானோ அதைத்தான் அவன் பெற்றுக்கொள்கிறான். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 7:1. கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு? நல்லா சொல்லுங்களேன். பார். பக்கத்தில் இருக்க ஆளை பார் சொல்லுங்க. பார். பார். திரும்ப திரும்ப பைபிள்ல தான் வருது பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி பார். என்ன பார்? உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். அப்ப என்னத்தை பார்க்க சொல்றாரு? அப்பா, நீ உன்னை எப்படி பார்க்கணும் தெரியுமா மோசே? பார்வோனுக்கு நீ கடவுளப்பா. பார்வோனுக்கு, அந்த ராஜாவுக்கு, அந்த காலத்தில் இருந்த எல்லா சாம்ராஜ்யங்களும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எகிப்து சாம்ராஜ்யம். இந்த இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தின் ராஜாவுக்கு, அந்த ராஜாவுக்கு உன்னை ஒரு கடவுளை மாதிரி நான் வைத்திருக்கிறேன். அப்ப நீ உட்கார்ந்து அதை தியானி. பார். பார்வோனுக்கு உன்னை ராஜாவாக வைத்திருக்கிறேன், உன் சகோதரனை தீர்க்கதரிசியை போல வைத்திருக்கிறேன். நீ ராஜா, அவன் உனக்கு தீர்க்கதரிசி. எந்த சூழ்நிலையில் சொன்னாருன்னு கொஞ்சம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் அதுக்கு பின்னால் உள்ள வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. எந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறார்? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார். ஏற்கனவே போய் பேசினாங்க பாருங்க. இதுக்கு முன்னால் கொஞ்சம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போய் ஒரு 3 நாள் பயணம் போய் நாங்கள் எல்லாம் பலியிட்டு வர்றோம் அப்படின்னு மெல்லமாக பேச்சு கொடுத்து பார்க்குறான் பார்வோன்ட்டு. ஆண்டவரை முட்செடியில் சந்தித்த பிறகு போய் பார்வோன்ட்டு மெல்லமாக எங்கள் ஜனங்களை கூப்பிட்டு ஒரு 3 நாள் பயணம் போய் கர்த்தரை ஆராய்ச்சிட்டு வர்றோம் நாங்கள் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லிட்டான், இல்லை நிறைய வேலை இருக்குது, செங்கல் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ஆராதரிக்க வேலைலாம் கூடாதீங்க, சும்மா நிறைய டைம் இருக்கிறதுனால தான் நீங்கள் போகிறீங்க போல இருக்குது, வெக்கேஷன் மாதிரி, பிக்னிக் மாதிரி, ரிட்ரீட் மாதிரி. இனிமேல் யாருக்கும் வைக்கோலே கொடுக்காத, வைக்கோலையும் இவங்களே சேகரித்துக்கிட்டோம், செங்கலும் இவங்களே பண்ணிக்கிட்டுட்டான். ஏன்னா டைம் நிறையா இருக்கிறதுனால தான் கேட்குறப்போ லீவு முடியாது அப்படின்னு சொல்லி இன்னும் பிரச்சனையாகி போச்சு. அப்புறம் மோசேக்கு ஒரே வருத்தம் பாருங்கள். என்னடா இது, கர்த்தர் காட்சி அளித்தார் முச்செடியில், போய் பேசினார், போய் பேசினா காரியமே கெட்டு போச்சு, முன்னே இருந்ததை விட உபத்திரம் பெருகி போச்சு. முன்னையாவது வெறும் செங்கலை செஞ்சுட்டு இருந்தோம், வைக்கோலை கொண்டு வந்து கொட்டினாங்க. இப்போ வைக்கோலையும் நம்மளே சேர்த்து செங்கலையும் நாமளே செய்யணும், அதே அளவு செங்கோலும் செய்யணுங்கிறான். இல்லைன்னா அடி உத தான் உழுவுது. இது என்ன பிரச்சனையை பெருசாகிடுச்சின்னு சொல்லி ஒரு மாதிரி அதைரியம் பாருங்க. அவனுக்குள்ளே போய் பேசினேன், நடக்கலையே, அவன் என்னை நம்பலையே, அவன் எனக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளே இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எகிப்தின் ராஜாவிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு. ரிட்ரீட்டுக்கு இல்லை, பர்மனெண்ட்டாக நாங்கள் போயிடுறோம், 3 நாள் போயிட்டு வர்றதுக்கு இல்லை, நிரந்தரமாக போகிறோன்னு பேசுப்பா, இப்போ தான் கதையை ஆரம்பிக்க போகுதுன்றாரு. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். அவன் சொல்கிறான், என் ஜனங்களே நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க. என் ஜனங்க என்னை பார்த்தோன்னே, ஓ இவன் தானே ஓடி போனவன், அவன் தானே, இந்த ஆள் தெரியாதா நமக்கு, இவரே வாண்டடு கேஸு, இந்த ஆளே பதுங்கிட்டு இருந்த ஆள், இந்த ஆள் நம்மளை வந்து நடத்த போகிறாரா,
இவர் என்ன பண்ண போறாருன்னு அப்படி கொஞ்சம் ஏளனமா பேசுறாங்க பாருங்க. சொல்றான், என் ஜனமே என்ன மதிக்க மாட்டேங்குது. பார்வோன் ராஜா, அவன் ஒரு பெரிய ராஜா, அவன் எப்படி நான் சொல்லுகிறதை கேட்க போகிறான். அப்புறம் இன்னொரு பிரச்சனை, மூணாவது பிரச்சனையை கிளப்புறான். நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். அது விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் பழைய காலத்து லாங்குவேஜா இருக்குது. அது மாடர்ன் லாங்குவேஜில் சொல்ல போனால், எனக்கு என் உதடுகளை நல்லா ட்ரெயின் பண்ணல பேசுறதுக்கு. நான் கரெக்டாக பேசுறதுக்கு எனக்கு தெரியாது, கராராக பேச எனக்கு தெரியாது, நல்லா பேசுறது எனக்கு வராது. அதான் சொல்கிறான் அவன். எனக்கு நல்லா பேச தெரியாத ஆண்டவரே, ராஜா கிட்டலாம் போய் நெகோஷியேட் பண்ணுற அளவுக்கு, ராஜா கிட்டலாம் போய் பேரம் பேசுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு என் நாக்கு வராது, எனக்கு அவ்வளோ ட்ரைனிங் கிடையாது பேசுறதுல. நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொல்லுகிறான். 28ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயோடு பேசின நாளில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர். 6ஆம் அதிகாரம் 29. நானே கர்த்தர், நான் உன்னுடனே சொல்லுகிறவைகள் எல்லாம் நீ எகிப்து ராஜா ஆகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். மை மவுத், மை டங் இஸ் நாட் ட்ரெயின்ட் இன் ஸ்பீச். நான் பேசுகிறதற்கு பழக்கப்பட்டவன் அல்ல, நல்லா பேச வராது எனக்கு என்று சொல்லுகிறான். பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் போய் ஏதோ ஒன்று வளர்னா எப்படி அவன் எனக்கு செவி கொடுப்பான்? எனக்கு பேச வராதே என்று சொல்லுகிறான். அப்போதான் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றார். அந்த சூழ்நிலையில தான் சொல்றார், பார், ஏப்பா நீ உன்னை பற்றி தப்பான ஒரு எண்ணத்தையே வச்சுட்டு இருக்கிற உள்ள. கர்த்தாவே, எனக்கு பேசி பழக்கம் இல்லை, ராஜா கிட்ட நின்று நான் எப்படி பேசுறது? என் ஜனமே என்ன நம்ப மாட்டேங்குது, ராஜா எப்படி என்ன நம்புவான்? போய் காரியமெல்லாம் கெட்டு போச்சு, நான் ஒரு தோல்வியின் மனுஷன், ஏற்கனவே ஓடி போயிருக்கிறேன், ஏற்கனவே தப்பு பண்ணி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஏற்கனவே மோசமானதா இருக்குது, நான் இதெல்லாம் பண்ண முடியுமா என்று சொல்லி அவனை பற்றிய காட்சி பாருங்க. அப்படியே அவன் கண்ணுக்கு முன்னாலே இருக்குது. அவனுடைய தோல்விகள், அவனுடைய இயலாமை, அவனுடைய பலவீனம் எல்லாம் அவனுக்கு முன்னால தெரியுது. பேச முடியாதுன்ற பலவீனம் தான் அவனுக்கு முன்னால பெருசா தெரியுது பாருங்க. அதை காட்சி போல தினந்தோறும் தியானிச்சுட்டு இருக்கிறான். அநேகர் இன்றைக்கு தங்களுடைய பலவீனங்களை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லார்ட்டையுமே சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஹலோ, எல்லார்ட்டையுமே கொஞ்சம் ஏதோ சில நெகட்டிவ் காரியங்கள் இருக்குது. கொஞ்சம் அது முடியாது இது முடியாதுன்னு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அந்த நெகட்டிவை கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அப்படியே நெகட்டிவ்னு உருவமாகவே நாம் மாறி விடுகிறோம். ஆனால் அந்த நெகட்டிவை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற அந்த காட்சியை நமக்கு முன்னால் வைக்கும் போது அந்த நெகட்டிவ் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னையிலேருந்து நீ வேற விதமாக வாழுப்பா, சும்மா பழைய கதையை யோசிச்சுட்டு இருக்காத. விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், எனக்கு பேசி பழக்கம் இல்லை, நல்லா வராதாக்கும் பேச்சு, எனக்கு அவர் முன்னால் நின்று எப்படி பேசுறதுலாம் பேசாத. இந்த பேச்சே தப்பு, எண்ணமே தப்பு, உன்னை குறித்த காட்சியே தப்பு. நீ உன்னை தோல்வியின் மனுஷனாய் கண்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னை எப்படி காண்கிறேன் பார். எப்படி காண்கிறேன்? பார்வோனுக்கு உன்னை தேவனாய் நான் காண்கிறேன், கடவுளாய் நான் காண்கிறேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ரொம்ப கஷ்டம் திங்க் பண்ணுறதுக்குன்னு? வீட்டில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தர் இப்படி சொல்கிறாரு, நான் தான் கடவுளாம் பார்வோனுக்கு. பார்வோனுக்கு ஐ எம் த லார்ட், அவனுக்கு ஆண்டவன் மாதிரி நான். இது சிந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சிந்தித்தால் ஆண்டவனாய் இருப்பான். சிந்தித்தால் தான் செயல்பாடு வரும். சிந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு யார்கிட்டேருந்து ஓடி போனானோ, யாருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறானோ, அந்த ஆளுக்கு தன்னை ஆண்டவன் என்று காண வேண்டும் என்று சொன்னா, பேதுரு தண்ணியில பயந்துகிட்டு இருந்து ஐயோப்பான்னு கதறிட்டு இருந்தப்ப இயேசு வந்த உடனே தண்ணியில ஏறி நடந்தான் பாருங்க. அதுக்கு ஒத்த ஒரு காரியமா இருக்குது. இது பெரிய சாதனை தான். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிதான் பாருங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்கிறது ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிப்புல பாருங்க, நம்ம ஒன்றும் பெருசா பண்ணிடுறது இல்லை. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அது கூட ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார், வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார், புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அது ரொம்ப சுலபமாக நடந்துருது. ஏன்னா அவரெல்லாம் செஞ்சுட்டார். நம்முடைய பாவத்தை சுமந்து, தரித்திரத்தை சுமந்து, நோய்களை சுமந்து, சாபங்களை சுமந்து, எல்லாம் சுமந்து தீர்த்துட்டார். நான் ஒன்றும் செய்யல. நான் வெறும் விசுவாசித்து இயேசு ஆண்டவர்னு அறிக்கை செய்தேன். அவர் என்னுடைய ஆண்டவர் ஆயிட்டார், நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன், பிசாசின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டேன், தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்துட்டேன். இதுக்கு நான் ஒன்றும் பெருசாக செய்யல. அவர் உதவினபடினால நான் விசுவாசித்து அறிக்கை செய்தேன், எல்லாம் நடந்து போச்சு. ஆனால் விசுவாசி ஆன பிறகு கிறிஸ்தவ ஜீவியம் எப்படிப்பட்டது? என்னுடைய மனதிலே ஒரு புரட்சிகரமான மாற்றம், என்னை பற்றி நான் எண்ணுகிற விதத்திலே ஒரு புரட்சிகரமான மாற்றம் உண்டாகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஏதோ ஞானஸ்நான தொட்டியில் போய் முக்கி எந்திரிச்சிடுறது இல்லை. முக்கி எந்திரிச்ச பிறகு இந்த தலையை கொண்டு போய் வசனத்தில் முக்கி, அந்த வசனத்தில் இருக்கிற காரியங்கள் என்னுடைய
தலைக்குள்ள நுழைஞ்சு, என் இருதயத்துக்குள்ள நுழைஞ்சு, அதிலே நான் முற்றிலுமாய் மூழ்கி அதில் இருக்கிற வாக்கு தத்தங்களின்படி என்னை நான் காண வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மாற்றம். பாருங்க, நான் ஏதோ அழுது கண்ணீர் விட்டு புரண்டு ஜெபித்துட்டு இருக்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அநேகருடைய ஜெபத்தை பார்த்தா பரலோகம் இன்றைக்கு ஆச்சரியப்படுதுன்னு நினைக்கிறேன். பரலோகத்தின் தேவதூதர்கள் அவங்க ஆச்சரியப்படுறாங்க, என்னத்துக்கு இவங்கெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்கன்னு. அநேகருடைய ஜெபத்தை பார்த்தா கர்த்தருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தர் நினைக்கிறாரு, அப்பா நீ இந்த அழுது புலம்புறதை நிறுத்திட்டு முதல்ல என்னுடைய வசனத்தை எடுத்து தியானி, என்னுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து தியானி, அதை வாயால் பேச உன்னுடைய காதுகள் அதை கேட்கட்டும், இது உன்னுடைய கண்களில் ஒரு காட்சியை போல உருவாகட்டும், உன்னை அப்படியே பார். இன்னைக்கு அப்படி பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவங்களாம் வேற மாதிரி இருப்பாங்க தெரியுமா? இன்றைக்கு எல்லாம் கிறிஸ்தவங்க எப்படி பார்க்குறாங்க? பிரதர் அந்த பிசாசை ஏவி விட்டுருக்கான் பிரதர், இந்த மந்திரவாதம் பண்ணியிருக்கான் பிரதர், எந்த மாந்திரிகமும் இங்கே ஒன்றும் தொடாது. எல்லாருக்கும் என்னன்னா அந்த பிசாசு இவர்களுக்கு ஆண்டவன் போலவும், இந்த பிசாசு இந்த பில்லிசூனி அந்த மந்திரவாதம் இவர்களுக்கு பெரிய ஒரு ஆண்டவன் போலவும், அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது போல இப்படி தான் எண்ணம் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்குது இன்னைக்கு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி, என்னையும் அவரோடு கூட உயர்த்தி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட எல்லாம் நானும் அங்கே உட்கார்ந்திருக்கிறபடினால் என்னுடைய பாதங்களுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்ப நான் பிசாசுக்கு ஆண்டவன், எல்லா பிசாசு சக்திகளுக்கும் நான் அதிகாரியாக இருக்கிறேன். அவைகளின் மேல ஒரு மாஸ்டரை போல இருக்கிறேன், நான் அதிகாரியா இருக்கிறேன். அவைகளின் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அது என் பாதத்தின் கீழே கிடக்கிறது. இந்த காட்சியை முன்னால வச்சா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் நல்லா வாழ்வாங்க, வெற்றிகரமாக வாழ முடியும். இதை விட்டுவிட்டு இதுக்குன்னே போட்டு இந்த மந்திரவாதம் பில்லி சூனியத்தை டீல் பண்றதுக்குன்னு கிறிஸ்தவர்களுடைய மந்திரவாதம் பில்லி சூனியம். நான் சொல்றது அவிசுவாசி இல்லை, கிறிஸ்தவர்களுடைய மந்திரவாதம் பில்லி சூனியத்துக்குன்னு எத்தனை உபவாச கூட்டம், எத்தனை ஜப கூட்டம், எத்தனை ஆல் நைட்டு, எத்தனை ஆல் டே, எத்தனை நடக்குது பாருங்க. எங்கிட்ட கொண்டாந்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ஓட்டிடுவேன். ஏன்னா அறிவு வரும் இங்கே வந்தா. என்ன அறிவு வரும்? நான் யாரு, இந்த பிசாசு யாரு? பிசாசிய பாதத்தின் கீழே கிடக்கிறான், நான் இயேசுவோடு கூட உன்னதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காட்சி தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதுதான் சொல்லப்படுகிறது. எந்த பிரசங்கம் எடுத்தாலும் இதுக்கு வந்துடும் கரெக்டா. ஏனென்றால் இதுதான் காட்சி. இந்த காட்சி தான் உங்களுடைய மனதில் வைக்க விரும்புகிறேன். இதுதான் உங்களுடைய உள்ளத்தில் உட்கார வேணும். இந்த காட்சி இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனா என்ன இந்த மாதிரி காரியங்களை தியானிக்க வேண்டும். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும், என் உடலுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆகவே நான் சுகதேகிய ஆரோக்கியா இருப்பேன். அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை விலக்குகிற தேவன் என் ஆயுசு நாட்டில் பூரணப்படுத்துகிறார். அப்ப நீடிய வாழ்வு அது எனக்கு முன்னால இருக்குது. இவைகளை எல்லாம் நான் காட்சியாய் காண வேணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்னா உட்கார்ந்து என்னத்தையோ தியானிச்சிட்டு இருக்கிறது இல்லை. அவருடைய வேதத்தில்னா அவருடைய வாக்கு தத்தத்தில்னா அந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறதோ அது நிறைவேறுவதை நான் தியானிக்க வேண்டும். இருக்கீங்களா? தியானிக்கிறதுனா என்ன? அந்த வாக்கு தத்தம் அப்படியே எனக்கு நிறைவேறினா நான் எப்படி இருப்பேன்? நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், தினந்தோறும் அதை கொண்டாந்து கொஞ்சம் முன்னால் நிறுத்துறேன். கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன். கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து கிடந்து அப்படியே பார்த்து 1000 மடங்கு பெருகுனா எப்படி இருப்பேன்? கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? 1000 மடங்கு அறிவில் பெருகுனா எப்படி இருப்பீங்க? அது யோசித்து பார்க்காதனால தான் பெருகிறது இல்லை. 1000 மடங்கு அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு எனக்கு 1000 மடங்கு பெருகுச்சுன்னா அடே அப்பா, அது யோசித்து பார்க்கவே எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஞானத்தில் 1000 மடங்கு பெருகுனா எப்படி இருப்பேன்? என் வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லையும் எனக்கு அது இன்பமாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறான் தியானம் இன்பமாக இருக்குதுன்னு. ஏன்னா அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இதை காட்சியை முன்னால் வைக்கும்போது இன்பமாக இருக்கிறது. அது ஞானத்திலும் அறிவிலும் கிருபையிலும் ஆற்றலிலும் என்னுடைய ஆற்றல் 1000 மடங்கு இன்னைக்கு இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு பெருகுனா எப்படி இருக்கும் பாருங்க. நான் தினந்தோறும் அதை எண்ணி பார்க்கிறேன்.
கர்த்தாவே இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை நான் ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இதை விட நான் வருங்காலத்தில் 1000 மடங்கு அதிக திறமையோடு இதை சொல்ல வேண்டும், அதிக ஆற்றலோடு நான் அதை அறிவிக்க வேண்டும், அதிக வல்லமையோடு நான் இதை செய்ய வேண்டும், 1000 மடங்கு நான் இதில் பெருக வேண்டும். இருக்கீங்களா? 1000 மடங்கு சுகத்தில் பெருகுனா எப்படி இருப்பீங்க? 1000 மடங்கு பொருளாதாரத்தில் பெருகினால் எப்படி இருப்பீங்க? டபுள் மடங்கு பெருகினாலே எப்படி இருப்பீங்க? யோசித்து பார்க்கறது இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், காலையிலேருந்து இதே தான் யோசித்துட்டு இருக்கிறேன். ஏன்? அதுதான் கஷ்டமாக இருக்குது. எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதனால தான் கஷ்டமாக இருக்குது. அதே தான் என் மனசில் இருக்குது பிரதர். கண்டிப்பாக அந்த கஷ்டம் நீங்காது. அதான் நான் உபவாச ஜபத்துக்கு போயிட்டு வரலான்னு இருக்கிறேன் பிரதர். அங்கே போனால் பசியும் இன்னும் கூட சேர்ந்துக்கும். பசி கொடுமை வேற, இந்த வேதனை கொடுமை வேற, ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வாட்டும். இருக்கீங்களா? அருமையானவர்களே, 1000 மடங்கு நான் பெருகினால் எப்படி இருப்பேன் யோசித்து பார்க்க வேணும். நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை நான் யோசித்துப்பேன். கர்த்தர் சொல்றார் மோசேக்கு, நான் உனக்கு சொல்றேன், நீ பார்வோனுக்கு கடவுளப்பா. எப்பேற்பட்ட மாற்றம் பாருங்க. கடவுள் ஆனானா இல்லையா? பார்வோனுக்கு அவன் கடவுளை போல தான் இருந்தான். பார்வோன் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இவன் சொன்னா நடக்குது காரியங்கள். அப்பேற்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அவனுடைய காட்சியை மாத்துறாரு. அந்த காட்சியை மாத்துறது மூலமா வாழ்க்கையை மாற்றுகிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், உங்களை குறித்த உங்கள் காட்சி மாறவில்லை என்றால் கண்களுக்கு முன்பாக அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும், அவை பிரியாதிருப்பதாக என்று சொல்லியிருந்தேன். இதனுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுட்டு வார்த்தையை கண்ணுக்கு முன்னால் வைக்கிறது தெரிஞ்சு கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அந்த வார்த்தை என்ன சொல்லுறதோ அதன்படி இருக்கும். உபாகம் 28 சொல்லி இருக்கிறது, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடுவார்கள். காட்சியை முன்னால் வைங்க, 7 வழியாக ஓடுறத பார்ப்பீங்க. 7 வழியா 70 வழியாக கூட ஓடுவாங்க, பார்ப்பீர்கள். காட்சியை முன்னால் வைங்க. கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ காட்சியை முன்னால் வைங்க. கர்த்தருடைய கை அதில் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கம்பெனியில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கிறது. அதை காட்சியை முன்னால் வச்சு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. கர்த்தாவே, உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீர் நீட்டி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்க நீர் தெரிந்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது உம்முடைய சித்தமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அதை தியானிச்சு அதை கொஞ்சம் நேரம் பாருங்க. அப்போ எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஜெபம் பாருங்க. ஜெபம் என்கிறது ஏதோ ஒன்று அழுது புலம்புறது கிடையாது. கேட்கிறது, அப்புறம் கேட்ட பிறகு அதையே தியானிப்பது. எந்த அளவுக்கு தியானிப்பது? எண்ணங்கள் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்கள் ஒரு காட்சியை போல நமக்கு முன்னால் மாறணும். பாருங்க, பயம்னா என்ன? அதுவும் ஒரு காட்சி தான். அவங்க சொன்னாங்களே, போய் பார்த்துட்டு அவர்கள் ராட்சிதர்கள், நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். பாருங்க, பயங்கிறது ஒரு காட்சி. அவங்களை தங்களை ஒரு விதமாக பார்க்குறாங்க. இட் இஸ் எ வே ஆஃப் சீயிங். அது ஒரு விதமாய் தங்களை காண்பது, அதுதான் பயம். அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், ஒரு விதமாய் தங்களை காண்கிறார்கள், அதுதான் பயம். நான் சொல்லுகிறேன், விசுவாசமும் ஒரு காட்சி தான். விசுவாசம் எப்படி பார்க்கிறது? பார்வோனுக்கு நான் ஆண்டவன், பிசாசுக்கு நான் அதிகாரி, இதெல்லாம் எனக்கு சொந்தம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது காட்சி. அதுதான் விசுவாசம். அது தைரியத்தை உண்டாக்குறது, பலத்தை உண்டாக்குகிறது, நம்பிக்கையை உண்டாக்குகிறது, என்னை முன்னேற்ற பாதையில் நடக்கிறது. காட்சியை மாற்றுங்கள். தப்பான காட்சி பயத்தை உண்டாக்குகிறது, சரியான காட்சி விசுவாசத்தை உண்டாக்குகிறது. ரெண்டுமே ஒரு காட்சி தான். ஏதோ ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு விதமாக உங்களை காண்கிறீர்கள், அதுதான் பயம். ஏதோ ஒரு விதமாக உங்களை காண வேண்டும், அதுதான் விசுவாசம். அது காணும்படியாக தான் வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. பைபிள் ஒரு பிக்சர் புக்குங்க. இது வெறும் எழுத்து தான் எழுதிருது, படம் போட்டு இல்லை. ஆனால் அந்த எழுத்துக்குள்ள படம் இருக்கிறது. வாசிக்கும் போதே படம் உண்டாகிறது. 1000 மடங்குன்னா 1000 மடங்கு பெருகுனா எப்படி இருப்பீங்கன்ற காட்சி உங்களுக்குள்ளே மனக்கண்களுக்குள்ளாக ஒரு திரையிலே அது வரைபடமாக உருவாகி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் வேத புஸ்தகம். உங்களை சுகதேகிகளாக, வெற்றி உள்ளவர்களாக, செழிப்புள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்கள் காண வேண்டும்.